எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18-19 வசனம். லூக்கா 10:18-19 ஒரு வாசிக்கலாம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன், ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன். ஒவ்வொரு அம்புகளை குறித்து தியானிக்கும் போது ஐயோ ஐயோ எதா ஆயிருமோ அப்படிலாம் பயப்படாதீங்க. சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமேன். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஒன்றும் ஒரு அம்பு கூட நம்மளை சேதப்படுத்தாதான். ஆமேன். ஒரு காரியம், சத்துருடைய ஒரு சின்ன காரியம் கூட நம்மை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் நமக்கு இது கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. சேதப்படுத்துகிற மாதிரி வரும், சேதப்படுத்திருமோ அப்படின்னு இருக்கும். உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் அது வாய்க்காது. ஆமேன். இது கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரம். ஸோ இன்றைக்கு 7வது அம்பு நம்ம தியானிக்க போகிறோம் இல்லையா? அந்த அம்பு எடுத்து வாசிக்கலாம். அதற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எங்க செய்வானா? பாபிலோனில் செய்வான். பாபிலோன் என்றால் அது எதை அடையாளப்படுத்துது? குழப்பம். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை எங்க செய்வானா? குழப்பத்தின் நடுவிலும் செய்வானா. ஆமேன். குழப்பமான சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு சித்தமானதை ஒருவனால் செய்ய முடியும்னா அவன் தான் யாரு? கர்த்தருக்கு பிரியமானவன். ஸோ இந்த நாள் அந்த அம்பு பேர் என்னதுன்னா, குழம்ப பண்ணும்படி, குழப்பத்தை உண்டாக்கும்படி எய்யப்படுகிற அம்பு. கன்ஃபியூஷன். இந்த வார்த்தை கேட்காதவங்க இருக்கிறீங்களா? கன்ஃபியூஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய வாழ்க்கையை எதில் தான் போய்கிட்டு இருக்கு? கன்ஃபியூஷனுங்கிற ஒரு ஷிப்பில் தான், ஒரு போட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை எதை எடுத்தாலும் கன்ஃபியூஷன். காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுவோமா வேண்டாமா, எந்த ட்ரெஸ்ஸு போடலாம், அதில் இருந்து துவங்குகிற நம்முடைய கன்ஃபியூஷன் எதில் வரைக்கும் முடியுது? இரவு வந்து வீட்டில் படுக்க வர்ற வரைக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கன்ஃபியூஷன். இதை செய்யலாமா வேண்டாமா, இதை பண்ணுவோமா வேண்டாமா, இப்படி அப்படி அப்படின்னு பல காரியங்களை குறித்து குழம்பி கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் தேவனுக்கு சித்தமானதை குழப்பத்தின் மத்தியில் என்ன பண்ணுவானா? செய்வானா. தேவனுக்கு சித்தமானதை நான் செய்கிறேனா? இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் ஆண்டவருக்கு சித்தமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் வாழ்கிற காரியங்கள், இல்லை நீங்கள் செய்கிற இந்த காரியம், நீங்கள் செய்கிற இந்த தொழிலாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், இது தேவனுக்கு சித்தமா அப்படின்னு கேட்டேன்னா நம்ம இல்லை நிறைய பேருக்கு என்ன தெரியாது? தேவ சித்தமா இல்லையான்னு என்ன பண்ணாது? தெரியாது. ஆனால் நாம் தெளிவாக இருக்கும்போது கூட இது தேவனுக்கு சித்தமா என்பதை கண்டுபிடிக்கிறதற்கு, தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமப்படுறோம். இது தேவ சித்தமாக இருக்குமா? ஒருவேளை சில பேர் ரொம்ப பல வருடங்களாய் விசுவாசிகளாக இருப்பாங்க, பல வருடங்களாக ஆண்டவரை பற்றி தெரிந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு சித்தமாக தெரியல பிரதர், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க. அப்போது நல்ல நிலைமையில் இருக்கிறவர்கள், நல்ல ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கர்த்தருக்கு சித்தமானதை தெரிந்து கொள்வதில் சிரமப்படும் போது இங்கே வசனம் சொல்லுகிறது, குழப்பமான சூழ்நிலைகளிலும் ஒரு மனிதன் தேவனுக்கு சித்தமானதை செய்ய முடியும். யாரால தான்? தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவனால. அப்போது குழப்பம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். குழப்பம் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை. குழப்பத்தை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? நான் ஏன் இவ்வளோ குழப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு? அப்படி யோசியே நிறைய பேர் குழம்பியிருப்போம். ஏன்டா இப்படி குழப்பமாக இருக்கோனே தெரியல, என் வாழ்க்கையே ஒரு குழப்பமாக இருக்குது, எதை எடுத்தாலும் குழப்பமாக இருக்குது. சில பேருக்கு என்ன சாப்பிட்றது, அதில் ஒரு குழப்பம், இது செய்கிறதா அதை செய்கிறதா, உலக பிரகாரமான காரியங்கள். சில பேருக்கு வேதத்தை படித்தா வேதத்தில் அத்தனை குழப்பம். தேவன் தெளிவின் ஆவியானவர், ஆனால் வேதத்தை படித்து குழம்பி போனவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. குழப்பம் நிறைய இடங்களில் நமக்கு கிரியை செய்து. இந்த குழப்பம் இந்த பூமிக்குள்ளே எப்போ நுழைஞ்சதுன்னு யாராலும் சொல்ல முடியுமா?
3வது அதிகாரத்திலேயே அந்த குழப்பம் ஆரம்பிச்சிருச்சு. ஆமீன். ஆதியாகமம் 3:1 எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம இப்போதான் இந்த டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு, நிறைய நம்ம படிச்சிட்டோம், அதனால குழம்புறோம். இல்லை, ஆதாம் ஏவாள் காலத்திலேயே அவர்கள் பூமிக்குள்ளே வந்து கர்த்தர் ஏதேனில் அவர்களை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு நடந்து கொண்டு இருக்கும் போதே சத்துரு வஞ்சகமாக என்ன பண்ணிட்டான்? குழப்பத்தை உள்ளே கொண்டு வந்துட்டான். இது இன்னைக்கு நேற்று வந்த பிரச்சனை இல்லை, காலகாலமாக நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிற பிரச்சனை. அப்போது தோட்டத்தில் தேவனோடு உலாவி கொண்டிருக்கிற மனிதர்கள், அங்கே ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு அவ்வளோ பிரியமாக பரிசுத்தமான பிள்ளைகளாக இருக்கும்போது சத்துரு வஞ்சகமாய் வந்து ஒரு கொஸ்டினை கேட்குறாரு. தேவன், நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள இந்த விருட்சங்கள், சகல விருட்சங்களின் கனியும், இங்கே உள்ள மரம் இதிலிருந்து பழுக்கிற பழங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உங்கள் தேவன் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு என்ன பண்ணுறான்? சத்துரு வஞ்சகமாக கேட்குறான். யோசிச்சு பாருங்க, தேவன் அந்த பழங்களை எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த பழங்களை கொடுக்கிற மரங்களை அந்த இடத்துல வச்சிருந்துருப்பாரா? யோசிச்சு பாருங்களேன். ஆப்பிள் ட்ரீ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, பைனாப்பிள் இருக்குது, கிரேப் இருக்குது, ஒவ்வொன்றா இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், எல்லாமே இருக்குது. மேங்கோ இருக்குது, அது இதுன்னு நிறைய பழ மரங்கள் இருக்குது. சத்துரு வந்து ஏவாள் இடத்துல கேட்குறான், இந்த சகல விருட்சங்கள் காமனாக கேட்குறான், எல்லா பழங்களையும் சாப்பிடக்கூடாதுன்னு உங்கள் தேவன் சொல்லியிருக்கிறாரோ அப்படின்னு கேட்கும்போது ஏவாள் கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்திருந்தாங்கன்னா எப்படி யோசிச்சிருப்பாங்க? தேவன் அது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னா அதை நமக்காக எதுக்கு அவர் உருவாக்கி இருக்க வேண்டும்? இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கூட ஒரு நாளிலே இவர்கள் புசிக்க வேண்டும் என்று தான் தேவன் அதை வைத்திருந்தார். ஆனால் அதுக்கு ஒரு நாள் வச்சிருந்தார். அதற்காக காத்திருக்கும்படி இவர்களிடத்தில் என்ன பண்ணார்? சொல்லியிருந்தார். அதை ஓவர்டேக் பண்ணணும், அதை இவர்கள் கீழ்ப்படியாமல் அதிலிருந்து அவர்கள் பண்ணணும்னு சொல்லி சத்துரு இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா ஏவாள் கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருந்தா ஏவாள் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு டைரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் சத்துரு வஞ்சகமாக எப்படி வரான்? சகல அப்படின்னு அந்த அவங்களோட மைண்டில் ஒரு காரியத்தை குறித்து, பர்டிகுலராக ஒரு காரியத்தை குறித்து பேசாமல் பொதுவாக எல்லா காரியங்களையும் அவங்களுடைய சிந்தைக்குள்ள என்ன பண்ணுறான்? அனுப்புகிறான். இன்றைக்கு நான் இந்த கன்ஃபியூஷன் என்ற காரியத்தை குறித்து நான் சில காரியங்களை பேச போகிறேன். கர்த்தர் உங்களுடைய சிந்தைகளை நிரப்பும்படி நான் ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. இதை நீங்கள் இங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறமும், இன்றைக்கு உங்களுடைய இடங்களுக்கு போனதுக்கு பிற்பாடும் இதை குறித்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களுடைய சிந்தைகளில் சில இடங்களில் கர்த்தர் மாற்றங்களை ஒன்று பண்ண விரும்புகிறார். ஆமேன். சத்தமாக ஒரு ஆமீன்னு சொல்லிடலாமா? இன்றைக்கி நிறைய பேர் இதை குறித்த கான்சியஸ் இல்லாமல் இருக்கிறோம். சிந்தையை குறித்த காரியங்களில் இந்த குழப்பத்தை குறித்து அதிகமான காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இந்த காரியங்களை நான் சில காரியங்களை சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை அப்ளை பண்ணி அநேக இடங்களில் மாற்றங்களை காணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமீன்னு சொல்லலாமா? முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று, குழப்பம் சத்துருடைய பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம். குழப்பம் என்னது? சத்ருடைய பவர்ஃபுல்லான ஆயுதம். உங்களுடைய நிலைமையிலிருந்து உங்களை பண்ண, உங்களுடைய நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க விடாமல் தடை பண்ண, உங்களுடைய மகிமையை நீங்கள் இழந்து போக சத்ரு எய்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் தான் என்னது? அது எவ்வளோ பவர்ஃபுல்னா, ஏவாளையும் ஆதாமையும் கர்த்தர் எவ்வளோ பிரத்யேக தரிசனத்தோடு அந்த தோட்டத்துக்குள்ளே வச்சாரு. அந்த ஒரு சந்தேகம், ஒரு கன்ஃபியூஷன் சத்துரு அவர்களுக்குள்ள கொண்டு வந்து அந்த தரிசனத்தை விட்டே அவர்கள் வெளியில் வரும்படிக்கு இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய பலனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோன்னா அது எவ்வளோ பெரிய மகத்தான ஆயுதம்னு உங்களுக்கு அதோட பவர் புரியும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஜெனரேஷன் ஒரு பாவம் செஞ்சாங்க, அதனால ஒரு 4 தலைமுறையாக கஷ்டப்பட்டாங்க, அப்படி இல்லை. ஆதாம் ஏவாள் எந்த ஜெனரேஷனில் வாழ்ந்தாங்க, எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றும் அதற்குரிய பலனை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கிறோன்னா, கன்ஃபியூஷனுங்கிற அந்த வேர் அது எந்த அளவுக்கு
ஆழமாய் சத்ருவனால எந்த அளவுக்கு அது தீவிரமாய் அனுப்பப்படுகிறதுங்கிறத நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ளணும். அந்த கன்ஃபியூஷனுக்கு ஏவாள் இடம் கொடுத்ததுனால, அந்த கன்ஃபியூஷன்ல அவங்க சிக்கி கொண்டதுனால தேவன் அவர்கள் மேல வைத்திருந்த மகிமையை இழந்தாங்க. தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த அந்த ஆனந்த பாக்கியம் நிறைந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். தேவன் அவர்களுக்குன்னு வைத்திருந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை இழந்து வேர்வை சிந்தி உழைத்து சம்பாதிச்சு தங்கள் ஜீவனத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு கடினமான வாழ்க்கைக்கு நேராக தள்ளப்பட்டாங்க. இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னது? சத்துரு விதைத்த கன்ஃபியூஷன்ங்கிற ஒரு விதை. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அவங்களுடைய டோட்டல் வாழ்க்கைக்கான தரிசனத்தையும் இழந்து அவர்களை நிற்க பண்ணிருச்சு. தேவனை விட்டு பிரிய பண்ணிருச்சு. தேவனை விட்டு தங்களை ஒழித்து கொள்ள பண்ணதுக்கு எது அடிப்படையாக இருந்தது? கன்ஃபியூஷன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியத்தை குறித்து நான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறேன். எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு மாதத்தில் ஒரு பாதி நாட்கள் அல்லது ஒரு 25 நாட்கள் கிட்ட நான் குழப்பத்திலே தான் இருக்கிறேன் அப்படின்னா சத்துரு அந்த கன்ஃபியூஷனுங்கிற ஆயுதத்தை உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தீவிரமாக பயன்படுத்திட்டு இருக்கிறான்னு இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு ஆமைன்னு சொல்லிடலாமா? கன்ஃபியூஷனுங்கிறது நான் என்ன சொன்னேன்? ஒரு ஆயுதம், சத்ருடைய ஒரு வல்லமை நிறைந்த ஆயுதம். அதற்கு தான் நான் ஃபஸ்ட்டு இந்த மெசேஜ் ஓப்பனிங்கில் ஒரு வசனம் சொன்னேன். லூக்கா 10:18-19 சொல்லுது, ஒன்றும் உங்களை சத்துருடைய சகல அதிகாரங்கள், சர்ப்பத்தை தேள்களை மிதிக்கிறதற்கும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிறதற்கும் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இது எவ்வளோ பெரிய ஆயுதமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆதி தகப்பன்மார்களாக இருந்த ஆதாம் ஏவாளில் டெஸ்ட்ராய் பண்ண ஒரு ஆயுதமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே இதை ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அப்போ குழப்பம் ஒரு சத்துருடைய வஞ்சகமான ஒரு ஆயுதம். தேவன் இதை உனக்கு சொல்லி இருக்கிறாரா? தேவன் உன் வாழ்க்கையில உண்மைக்குமே கிரியை செய்கிறாரா? அவங்கெல்லாம் வாழ்க்கையில பார்த்தியா உன்ன மாதிரியா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் உன்ன மாதிரியா பரிசுத்தமா ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனால் அவங்க லைஃப் எவ்வளோ அழகா இருக்கு, அவங்க நினைக்கிற காரியங்களை எப்படி அச்சீவ் பண்றாங்க, அவங்க கெரியர்ல எவ்வளோ சக்ஸஸை பார்க்குறாங்க, அவங்களுடைய குடும்பங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி தேவன் உன்னை இப்படி இருக்கிறதெல்லாம் இப்படிலாம் இருக்க வைக்கிறது தான் உங்கள் தேவனா? அது இதுன்னு நமக்குள்ளே சத்ரு விதைக்கிற அந்த கன்ஃபியூஷனை நின்று எதற்கு திராணி உள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போயிடுவான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், காமனாக ஒரு இன்சிடென்ட் நம்ம சபையிலே நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஒரு பறவை நம்முடைய தலையின் மீது பறப்பது அதோட உரிமை, அப்படித்தானே? ஒரு காகம் நம்முடைய தலைக்கு மேலே இங்கேருந்து அங்கே போகிறது. ஒரு 1 வீக் முன்னாடி எங்கள் வீட்டுக்கு ஒரு காகம் வந்தது. நீங்கள் நினைக்கலாம் தமிழ்நாட்டில் இருந்துட்டு காகம் வர்றதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரியாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு. ஸோ இன்றைக்கி சப்ஜெக்ட்டுக்கு அது தேவைப்படுது. ஸோ காகம் வந்தது, அந்த ஜன்னல் பக்கத்தில் வந்து நின்றுது. ஆக்சுவலாக அது ரெகுலராக 11 மணிக்கு அதுக்கு சாப்பாடு வைக்கிற ஒரு வீட்டுக்கு வரும். ஆனால் அங்கே வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன் ஃபுட்டு தான். அதனால் என்னவோ காக்காவுக்கு அன்றைக்கி நாங்கள் சிக்கன் செஞ்சுருந்தோம். சிக்கன் வாசனை வந்துருச்சு போல். வந்து ஜன்னலில் நின்று கூப்பிட்டுட்டே இருந்தது. உடனே ஃபஸ்ட்டு துரத்தி விட்டோம். அது திரும்பவும் வந்தது. அது எதுக்காக வருதுன்னு எங்கள் எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். உடனே சரி கொஞ்சம் சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு ஒரு சிக்கன் பீஸ் வச்சு ஒரு சாப்பாடு வச்சு கொடுத்தா கரெக்டாக சிக்கன் பீஸ் மட்டும் தூக்கிட்டு ஓடிடுச்சு. அப்போ காக்கா எதை எதிர்பார்த்து வந்திருக்குது? சிக்கன் பீஸை எதிர்பார்த்து வந்து. ஸோ டெய்லி அதுக்கு வெஜ்ஜி சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு? போர் அடிச்சிருச்சு. அன்றைக்கி நான்வெஜ்ஜி சாப்பிட்ணுன்னு ஆசை. அப்படி காகங்கள் வர்றது போகிறது ஓகே. இந்த காகங்கள் பறக்கிறது அதோட உரிமை, அதோட சுதந்திரம். இந்திய நாட்டில் எப்படி நமக்கு சுதந்திரம் இருக்குது, அதே மாதிரி காகங்கள் நம்ம மேலே பறக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அந்த காகங்கள் நம்ம மேலே உட்காந்து ஒவ்வொரு குச்சாக எடுத்துகிட்டு வந்து கூடு கட்டி அதில் முட்டைகளை இட்டு குஞ்சுகளை பொறிக்கிறதுக்கு அதுக்கு சுதந்திரம் இருக்குதா? இல்லை தானே? இல்லை. பாவம் காக்காவுக்கு யாருங்க சிக்கன் போடுறா அப்படின்னு நீங்கள் என் தலை ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடுவோமா? யாருன்னா விடுறதுக்கு மனிதாபிமானத்தோடு இருக்கிறீங்களா? இல்லை. அதே போல தான் கன்ஃபியூஷனும் குழப்பமும் அதே போல தான். ஒருவேளை சில தாட்ஸ் வரும், இது ஆண்டவர் இப்படி செய்வாரா, இப்படிலாம் ஆண்டவர் நடத்துவாரா, இது தேவனுடைய குழப்பங்கள் வர்றது இயல்பு. அதை எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி முட்டையை வைத்து குஞ்சு பொறிக்க வைத்து அதை பறக்க விடுவது தவறு.
ஆமேன். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லாமா? கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? குழப்பங்கள் வருவது இயல்பு. குழப்பமான தாட்ஸ் வரவே கூடாதா? மனுஷனாக பிறந்தா குழப்பம் வரத்தான் செய்யும். குழப்பமான சூழ்நிலைகள் வரலாம், குழப்பமான கேள்விகள் வரலாம். அதை நம்ம மைண்டை கிராஸ் பண்ணி போயிடணும். ஆமேன். குழப்பங்கள் நம்ம மைண்டை கிராஸ் பண்ணி போயிடணும். அது வந்து உட்கார்ந்து தங்கி தன்னுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கிற வரைக்கும் அதை ப்ராசஸ் பண்ண இடம் கொடுப்பது தவறு. ஆமேன். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும், அதை எப்படிங்க கோபப்பட்டு பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? நம்ம வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னா, கோபம்ங்கிற அந்த இமோஷன் வருகிறது இயல்பு. ஒரு மனுஷனுக்கு கோபம் வரலாம். அந்த கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள மறைஞ்சு போயிடணும். நீங்கள் கோவப்படுறது, நீங்கள் குழம்புறது, அது வந்து அந்த தாட்ஸ் வந்து அது அப்படியே உங்களை கடந்து போயிடணும். எப்படி ஒரு பபிள் கம், அது மென்று நம்ம அதை துப்பி விடுவோம், அவ்வளோதான், அதோட வேலை முடிஞ்சிருச்சு. அதே போல் கன்ஃபியூஷன், குழப்பம் வரலாம், இல்லை ஏதோ ஒரு காரியங்கள் உங்களுக்குள்ளே வரும்போது கோபம் வரலாம். இந்த மாதிரி கிரியைகள் வரும்போது அது வருவது தவறு கிடையாது, அது உங்களிடத்துல தங்கி இருந்து கிரியை செய்வது தான் தவறு. ஒரு ஆமீன் சொல்லிடலாமா? இப்போ கன்ஃபியூஷன், குழப்பம் ஒரு காரியத்தை குறித்து வரும்போது உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. ஒரு ஆமீன். குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சில பேருக்கு இது செய்யலாமா வேண்டாமா, இது சரியா தவறா, சபைக்கு போகலாமா வேண்டாமா, பைபிள் படிக்கலாமா வேண்டாமா, இந்த வசனத்தில் ஆண்டவர் யாரை பற்றி சொல்லியிருக்காரு, என்னை பற்றியா அவங்கள பற்றியா? ஒரு டைம் வாசிக்கும்போது, உன் சத்துருக்களுடைய வாசலில் மிதிப்பா, சத்துரு நானா அவனா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் நமக்கு என்ன பண்ணுது, வருது. குழப்பங்கள் வருது. ஏன் குழப்பங்கள் வருது? ஆண்டவர் சொல்கிறோம், உங்கள் இருதயங்களை சந்தேகப்படுறது என்ன? எடுத்து வாசிக்கலாமா? லூக்கா 24வது அதிகாரம் 38வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். நீங்க ஏன் கலங்குறீங்க? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் ஏன்? அந்த சந்தேகமும் குழப்பமும் வேற வேற இதுதான். ஆனால் ஒரு மனுஷன் சந்தேகத்துக்கு தொடர்ச்சியாக இடம் கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் அந்த குழப்பமான மனநிலைக்குள்ளே என்ன பண்ணிடுறான், போயிடுறான். குழப்பம் என்பது இப்படி கூட சொல்லலாம். ஒரு ஷெல்ஃப் இருக்குது, உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கிற ஒரு ஷெல்ஃப்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸஸ் டெய்லி அதை உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் மிஸ்அரேஞ்ச் ஆகும், டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. இதே போல் உங்கள் மனசு இருக்குல்ல, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற தாட்ஸ் டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கிற ஒரு பக்குவம் பேர் தான் என்னது? குழப்பம். உங்களுடைய இருதயத்தில் அந்த எண்ணங்களில் ஒரு தெளிவு இல்லாமல், ஒரு வரையறை இல்லாமல், நினைத்ததை யோசித்து கொண்டு நினைத்த காரியங்களை உள்ளே ஃபீட் பண்ணிட்டு, சோஷியல் மீடியாவா இஷ்டத்துக்கு மணிக்கணக்காய் பார்த்து கொண்டு, நீங்கள் நினைக்கலாம் உலக செய்திகள் தான், நான் உலகத்தில் என்ன நடக்குன்னு செய்தி தான் கேட்குறேன், ஜஸ்ட் நியூஸை தான் கேட்குறேன். அதையும் நீங்கள் அதிகமாக கேட்க அது உங்களுடைய மனதில் அங்கே போய் அந்த ஷெல்ஃப் ஓவர்வெல்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நிரம்பி வழிய இன்ஃபர்மேஷன் நிறைய போயிட்டே இருக்குது. கரெக்டாக அதை ஆர்கனைஸ் பண்ணலை. அது எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு அவலட்சணமாக இருக்கும். இதே மனநலம் நம்ம மைண்ட் செட்டில் தேவையில்லாத காரியங்கள் உள்ளே ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, தேவையில்லாத காரியங்கள், ஆண்டோடைய வார்த்தை போய் அரேஞ்ச் பண்ண வேண்டிய இடத்துல ஆண்டோடைய வார்த்தையை உள்ளே அனுப்பாமல் உலக பிரகாரமான கவலைகளாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், தேவையில்லாத இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், கட்டுக்கதைகளாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு கதையாக இருக்கலாம், அங்கே இங்கேன்னு சொல்லி அநேக இன்ஃபர்மேஷனை உள்ளே நீங்கள் டம்ப் பண்ணுறீங்கல்ல, அது உட்கார இடம் இல்லாமல், அது நிறைய காரியங்கள், அது வெளியில் போக வேண்டிய காரியங்கள், அது வெளியில் போகாமல் அங்கேயே அங்கே தேங்கி நிற்கிறதுனால தான் நமக்கு என்ன உண்டாகுது? கன்ஃபியூஷன், குழப்பம் உண்டாகுது. அது ஒரு ஆர்கனைஸ் பண்ணாத ஷெல்ஃபு போல் நம்முடைய இருதயத்தில் நம்ம தாட்ஸை ஆர்கனைஸ் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கோம்? அநேக காரியங்களை வச்சுருக்கோம். சில பேர் நினைக்கலாம், இது நான் யூஸ்ஃபுல்லான காரியங்கள் தான் பார்க்குறேன். எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான காரியமும் வேதம் சொல்லுகிறது தேன் நல்லது தான், மட்டா சாப்பிட்டா தான் அது நல்லது. மிதமிஞ்சி சாப்பிட்டா என்ன பண்ணுவேன்? நீ வாந்தி பண்ணி போடுவேன். அதே கதை தான். எந்த விஷயமும் இது இன்ஃபர்மேஷன் தான், இது நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், சில பேர் சொல்லுவாங்க, நான் யூடியூப்பில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொரு சர்மனாக வச்சு கேட்டுட்டு இருக்கேன், ஆண்டவரை பற்றி பேசுகிறது. நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் போய் உட்கார்ந்தாலே அவரை நல்லா பேசுவார்.
புரியுதா? என்னைக்காவது ஒரு காரியங்களை கேட்டுக்கொள்ளலாம். ஒரு நாளில் ஒரு ஊழியருடைய செய்தி கேட்கலாம், தவறு இல்லை. ஒரு ப்ரேயர் மீட்டிங், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஏதோ ஒன்று அட்டன் பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் பார்க்குறீங்க, தவறு இல்லை. ஆனால் தேவ பிரசன்னத்தில் நீங்கள் உட்கார்ற நேரத்தை, உட்கார்ற டைம் அதை கன்சியூம் பண்ணுதுன்னா அது தேவையில்லாத விஷயம்தான். நீங்கள் தேவனோடு டைரெக்டாக பேசலாம், தேவனோடு டைரெக்டாக காரியங்களை பேசலாம், தெரிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். அந்த டைமை இது கன்சியூம் பண்ணுதுன்னா இது தேவையில்லாத ஒரு ஸ்டஃப்னு நம்ம என்ன பண்ணிக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். எப்படி ஒரு காரியம், ஒரு மனுஷன் இருக்கிறான், இப்போது நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு உடம்புல ஏதோ ஒரு பலவீனம் வருது, உடம்பு சரியில்லாமல் போகுது. உடனே என்ன பண்ணுறோம், ஃபீவர் வருது, என்ன பண்ணுறோம், ஆஃபீஸ்க்கு லீவு போடு, சரி இன்றைக்கி இந்த ஃபுட்டெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் எனர்ஜியான உணவுகளை சாப்பிடுவோம், மெடிசின்ஸ் எடுத்துக்கிடுவோம், நம்ம உடம்பை சரி பண்ணிவிட்டு எங்கே போவோம், வேலைக்கு போகலாம், நம்ம வேலைகளை ரெஸ்யூம் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் குழப்பம்ங்கிறது ஒரு வியாதி மாதிரி தான். எப்படி ஃபிசிக்கலாக நம்மளுக்கு ஒரு வியாதி வருதோ அதே போல் குழப்பமான மனநிலையும் ஒரு சிக்னஸ் தான், மென்டல் சிக்னஸ். அந்த சிக்னஸை பல வருஷங்களாக சில பேர் சுமந்து கொண்டு அதற்கு தீர்வையும் பெற்றுக்கொள்ளாமல், தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப்பையும் பார்க்காம அந்த குழப்பமான மனநிலையோடு தங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு நேராக போய் டிசாஸ்டரில் முடிந்து கொண்டு இருக்கிற அநேக வாழ்க்கைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த குழப்பமான மனநிலையோடு பயணிக்க மக்கள் எப்பவுமே ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அது ஆபத்து. அது என்னது? ஆபத்து. ஒரு மனுஷன் குழம்பி இருக்கிறான் என்றால் முதலாவது தெரிந்து கொள்ளணும், ஜஸ்ட் இருக்கிற காரியங்களை அப்படியே விட்டுட்டு, எப்படி திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, ஒரு சிக்காயிட்டோம், ஒரு காரியங்கள், எல்லா வேலைகளையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு, அது எவ்வளோ ப்ரையாரிட்டியாக இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல, மெடிக்கல் லீவ் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிவிட்டு நம்முடைய சரீரத்தை கவனித்து கொள்கிறோமோ அதே போல் ஒரு மனுஷன் குழப்பமான சூழ்நிலைக்குள்ளே போயிட்டான்னா அவன் தெரிஞ்சுக்கொள்ளணும், அவன் ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப்பை என்ன பண்ணுறான், அவனுக்கு தேவைப்படுது. ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் அவனுக்கு நீடடாக இருக்குது இப்போது. அப்போ மற்ற காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு தேவ பிரசன்னத்துக்குள்ளே அவன் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அவன் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? கன்ஃபியூஷன் வந்ததுன்னா அதை சாதாரணமாக என்ன பண்ணாதீங்க, நான் எப்போவுமே ஒரு காரியத்தை குறித்து குழம்பிட்டு தாங்க இருப்பேன் அப்படின்னு நார்மலாக என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. குழப்பம் அது என்னோட கூட பிறந்தது அப்படின்லாம் என்ன பண்ணாதீங்க, ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. குழப்பம் ஆபத்து. ஆமேன். சத்ரு ஏவாளுக்குள்ளே கொண்டு வந்த சின்ன குழப்பம் தான் அவன் டெஸ்டினியே ஸ்பாயில் பண்ணிருச்சு. ஏவாளுக்குள்ளே அந்த சின்ன குழப்பம், தேவன் சொன்னாரோ அவ்வளோதான், தோட்டத்தை விட்டே வெளில வந்தாச்சு, மகிமையை இழந்தாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு அநேகம் பேர் குழப்பத்தை கேரி பண்ணிகிட்டே தங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கடினமாய் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ ஈஸி லைஃப், வெரி ஈஸி லைஃப். எப்போ தேவன் கரத்தை பிடிச்சிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா அது ஈஸி. நீங்கள் பலவிதமான காரியங்களை மனசில் சுமந்துட்டு தேவன் கூடயும் கரத்தை பிடிச்சிக்கணும்னு நினச்சாதான் அது கஷ்டம். தேவனுடைய கரத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு தேவன் கரத்தை பிடிச்சதுனால எதை விடுறதுக்கும் ரெடியாக இருந்தீங்கன்னா கிறிஸ்டியன் லைஃப் ஈஸி. ஆனால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஆண்டவருடைய கரத்தையும் பிடிச்சிக்கணும். இன்றைக்கி நமக்கு ஆசை அதுதான். இயேசு வேணும்னா இயேசுவோட நான் கரத்தை பிடிச்சிட்டு நான் நடக்கிறதுக்கு ஆயத்தமாகிட்டேன், அதுக்காக எது என்னோடு ஒட்டி கொண்டாலும், எது என்னை விட்டு விலகி போனாலும் நான் பாதர் பண்ண மாட்டேன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கை. ஆனால் இந்த மாதிரி குழப்பங்கள், கோபங்கள், தேவையில்லாத காரியங்களை சுமந்துட்டு கிறிஸ்துவும் வேணும்னு கைப்பிடிச்சி நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கும் போது தான் அது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. இன்றைக்கு இந்த குழப்பம் நம்முடைய நிறைய ஏரியாவில் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, ஆளுகை செய்து கொண்டு இருக்குது. இந்த குழப்பம் ஃபிசிக்கலாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம். ஸ்பிரிச்சுவலாக சில பேர் என்ன பண்ணுறாங்க, குழப்பமாக இருக்கிறாங்க. ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 34வது வசனம். மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆமாம், நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். கந்தாகே என்பவளுடைய மந்திரி ஒருத்தங்க ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க. பிலிப்புவை ஆண்டவர் சொல்லி அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ளுன்னு சொல்லும்போது அந்த மந்திரி சொல்கிறாரு, வாசிட்டு இருக்க அர்த்தம் உனக்கு புரியுதாப்பான்னு பிலிப்பு கேட்கும்போது, இதை ஒருத்தர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதானே எனக்கு புரியும், எனக்கு புரியல, இது இந்த தீர்க்க தரிசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஸ்கிரிப்சரில் அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது, டவுட் வருது. அப்போது அந்த காரியங்களை பிலிப்பு விலக்கி சொல்லும்போது அவர் ஞானஸ்நானத்துக்கு தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய காரியங்களை பார்க்கறத நம்ம பார்க்குறோம். சில பேருக்கு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். அந்த ஸ்பிரிச்சுவலி வர்ற கன்ஃபியூஷனுக்கு தீர்வு என்னது? வேதத்தை நம்ம இன்னும் படிக்கணும்.
ஒருவேளை ஒரு வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது, இது என்ன இந்த இடத்துல இந்த வசனம் இப்படி போடப்பட்டிருக்கு, இங்கே இப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஒரு டைம் எடுங்க, படிங்க, அந்த கிராஸ் ரெஃபரன்சஸை படிங்க, மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் பைபிளை படிங்க. இப்போது நீங்கள் படிக்கிற தமிழ் பைபிள்னால் இங்கிலீஷ் பைபிளை படிங்க. சில சமயம் இங்கிலீஷில் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பரிச்சயமான வார்த்தைகளாக இருக்கும், டக்குன்னு கேட்ச் பண்ணலாம். ஃபர்தர் டிரான்ஸ்லேஷன்ஸ் படிக்க ஆரம்பிங்க. நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது இங்கிலீஷில். இதுதான் அதோட கான்செப்ட். ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து வைத்தல்ல, பல காரியங்களை வேதத்திலேயே சொல்கிறேன். இப்போது சில பேரில் ரொம்ப ட்ரெண்டியான மெசேஜஸ்லாம் கொடுக்குற பிரசங்கிமார்கள் கூகுள் ஏஐ பார்க்குறாங்க, 3 பாயிண்ட் எடுக்கிறாங்க, அழகாக சூப்பராக என்ன பண்ணுறாங்க, மெசேஜ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி வேண்டாம் நமக்கு, அப்படி நம்ம கற்றுக்க வேண்டாம். ரெஃபரன்சஸ்க்காக பாருங்கள், அந்த காரியத்தின் கருத்து என்ன, இயேசு என்ன சொல்ல வந்திருக்கிறார், இதை வச்சு நீங்கள் ஒரு மெட்டீரியலான ஒரு அப்சர்வேஷனுக்குள்ளே வரலாம். ஆனால் அதுக்குள்ளே இருந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன மண்ணாவை வச்சுருக்கிறாருன்னு நீங்கள் அவர் பாதத்தில் முழங்கால் போட்டு காத்திருந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு ரிவீல் ஆகும். ஆமேன். நீங்கள் உட்கார்ந்து அந்த வசனத்தை படித்து இதன் மூலம் இயேசு எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், என் சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறாருங்கிற அந்த எசன்ஸ் ஆஃப் த வேர்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் அது கிடைக்காது. வேணால் அதுக்கான பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸோ 10 பாயிண்ட்ஸோ அது கொடுக்கும், அதுக்கான சஜஷன்ஸ் கொடுக்கும், கம்பேரிசன்ஸ் கொடுக்கும். ஆனால் நீங்கள் அதனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் காத்திருந்தால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த வசனத்தின் மைய கருத்து என்ன ஆவியானவரேன்னு ஆவியானவருடைய உதவியை நாடினால் மாத்திரமே அதற்கான ஜீவனை நாம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது வேதத்தில் சில டவுட்ஸ் வரும்போது யாரை நோக்கி போடும், ஆதர் ஆஃப் த பைபிள். யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த புக்கை எழுதினார், அப்படி தானே? இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டியே என்னது, எந்த புக்கை எழுதின ஆத்தரும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. எழுதிட்டப்ப நான் எழுதுனதே பெரிய கதை, அதை வேற எக்ஸ்பிளைன் பண்ண கேட்குறியா? ஆனால் அப்படி இல்லை பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் எப்போ, எந்த டைமில், எந்த சிச்சுவேஷனில் அந்த வசனத்தை வச்சு ஆவியானவரே எனக்கு புரியல, யாக்கோபு 1:5 அந்த வசனம் அருமையாக சொல்லும். ஒரு டைம் வாசிடலாமா? 5-8 வரைக்கும் வாசிடலாம். யாக்கோபு 1ஆவது அதிகாரம் 5-8 வரைக்கும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. 5வது வசனம் சொல்லுது, ஒருவேளை ஒரு காரியம் புரியல அப்படின்னா ஞானத்தில் குறை உள்ளவனுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன். ஆமென். ஒருவேளை நீங்கள் ஒரு மனுஷங்கிட்ட போய் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிங்கன்னா அவர்கள் தங்களுக்கு தெரிந்தவைகள், இப்போ பாஸ்டர்கிட்ட போய் கேட்குறோம், பாஸ்டர் அவருக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை சொல்லுவார், சம்பூர்ணமாக கொடுப்பாரானா தெரியாது. இப்போ நல்ல பைபிள் படித்தவங்க கிட்ட கேட்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி இவங்க நல்ல பைபிள் படிப்பாங்கன்னு கேட்குறீங்க, அவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் அது சம்பூர்ணமாக இருக்கணும்னா நீங்கள் யாரை சம்பூர்ணமாக கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட போய் கேட்கணும். யார் அது? தேவன். இயேசுவாகிய கிறிஸ்து அவர் ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ள, ஆண்டவரே எனக்கு இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, இந்த வார்த்தை எனக்கு புரியல, இந்த வார்த்தையின் மகத்துவம் எனக்கு புரியல, எனக்கு நீங்கள் இது கற்றுக் கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவன். ஒருவரையும் கடிந்து கொள்ளாத. இப்போ என்கிட்ட அக்கா இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு டைம் நான் சொல்கிறேன், திரும்ப 2 நாள் கழிச்சு எனக்கு அது புரியலக்கா, திரும்ப அது என்னென்னா கொஞ்சம் நார்மலாக சொல்லுவேன். 3வது கேட்குறீங்கன்னா, இந்த ஒரு வசனத்தை தவிர வேறு வசனத்தையே நீ படிக்க மாட்டியா கேட்போமா இல்லையா? இந்த ஒரு வசனத்தையே எத்தனை தடவை உனக்கு சொல்ல? இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 1000 தடவை கேட்டாலும் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே சொல்லிக் கொடுப்பார். யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஒருவரையும் அவர் கடிந்து கொள்ளாதவர். ஒருவரையும் கடிந்து, என்னப்பா உனக்கு புத்தியே இல்லையா, திரும்ப திரும்ப கேட்பியா? கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளுடைய இன்னபிலிட்டி, நம்மளுடைய பசிக்கு ஏற்றபடி நமக்கு போஜனம் கொடுக்க அவருக்கு தெரியும். ஆமென். நீங்கள் எவ்வளோ வாஞ்சையாக போய் உட்கார்றீங்களோ, எவ்வளோ வாஞ்சையாய் தாகமாய் அவரிடத்தில் கேட்கிறீர்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க அவரால் முடியும். அவரிடத்துல உள்ள ஹேபிட்டே அதுதான், உங்களுடைய தாகத்துக்கு ஏற்றபடி. நீங்கள் ஆண்டவரே ஒருவேளை ஒரு ரெவலேஷன் ஒரு வசனத்தில் உங்களுக்கு வந்துருச்சு, ஓகேன்னு திருப்தி ஆகிட்டீங்கன்னா விட்டுருவார்.
இல்லை ஏசப்பா எனக்கு இன்னும் சொல்லித்தாங்கன்னா இன்னும் டீப்பரா எவ்வளோ டீப் நீங்கள் போகணும்னு விரும்புகிறீங்களோ அவ்வளோ ஆழங்களுக்குள்ளே உங்களை அழைத்து சென்று உங்களை சம்பூர்ணத்தினால் நிரப்பவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதுதான் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அப்போ அவரிடத்துல கேட்கும்போது அவர் கொடுத்துருவாரு. ஆனால் எப்படி கேட்கணுமா? சந்தேகப்படாம இது தேவன் தான் பேசுறாரா இல்லை நம்ம யோசிக்கிறோமா, தேவன் இது அப்படியா இப்படியான்னு கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவான மனநிலையோடு போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். காற்றினால் அலைப்பட்டு அலைகிற ஒரு கடல் அலையை போல அல்ல. நம்முடைய சிந்தனையில் சில பேருக்கு தாட்ஸ் எப்படி தெரியுமா இருக்குது? கடல் அலைகள் போல கொந்தளிச்சுட்டு இருக்கு. இது அது வேலை, குடும்பம், பணம், இந்த காரியம் அந்த காரியம், பலவீனம், இந்த காரியம், இந்த மனிதர்கள், அது இதுன்னு பல காரியங்கள் அலைகள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிச்சுட்டு இருக்கு. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிறவர் மாத்திரம் இல்லை, அவைகளுக்கு கடவாதிருக்கும் எல்லையை கட்டளையிடுகிறவர். ஒரு ஆமீன் சொல்லிடலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அவ்வளோ பெரிய சமுத்திரம், அதை அப்படி குலுக்கி, இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போனால் அதை அளமும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சமுத்திரத்தை குலுக்கவும் அவரால் முடியும். ஆனால் அந்த சமுத்திர ஜலம் தன் எல்லையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு கடவாதிருக்கும் எல்லையை கட்டளையிடுகிற தேவன். ஆமென். அவர் லிமிட் வச்சிருக்காரா? இம்மட்டும் வா, மிஞ்சு வராது. அவ்வளோ பெரிய சமுத்திரத்துக்கு லிமிட் வச்சிருக்கிறாருன்னா உங்களோட தாட்ஸுக்கு லிமிட் வச்சிருப்பாரா இல்லையா? இஷ்டத்துக்கு நினைக்கிறது நினைப்பு தானே. நான் பாட்டுக்கு நினைக்கிறேன், யாருக்கு தெரியும்? உங்கள் நினைப்பு தான் உங்கள் பிழைப்பை கெடுத்து கொண்டு இருக்குது. ஆமென். நிறைய பேரோட பிழைப்பு போனதுக்கு காரணம் என்னதுதான்? சும்மா யோசிப்போம், சும்மா காசா பணமா, நான் யோசிச்சா யாருக்கு லாபம், யாருக்கு? உங்கள் நினைவுகள் ரொம்ப முக்கியம். குழப்பமான எண்ணங்களை எப்போ நீங்கள் எதிர்த்து மேற்கொள்ளுகிறீங்களோ, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு நீங்கள் எதிர்த்து நின்று ஜெயம் பெறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. லூக்கா 5வது அதிகாரத்தில் இன்றைக்கி நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இது வித்தியாசமாக சொல்லி கொடுத்தாரு. நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். லூக்கா 5, நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும், சரியா? 2வது வசனம் வாசிக்கலாமா? லூக்கா 5. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஆமென். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கன்ஃபியூஷன் இருக்குல்ல, நம்முடைய சிந்தையில் குழப்பங்கள். ஒரு மனிதன் குழப்பத்தை விட்டு எப்போ வெளியில் வரானோ, ஒரு குழப்பத்தை விட்டு தெளிவான மனநிலைக்கு எப்போ வரானோ, அவன் மூலமாக ஆத்துமாக்கள் திரளாய் அறுவடை செய்யப்படும். குழப்பத்திற்கும் ஆத்துமா அறுவடைக்கும் சம்மந்தம் இருக்குது. 2 வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு வசனம் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் முதல்ல வாசிடலாம். ஏசாயா 48வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்பப்பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். எப்பொழுது என்றால் 20வது வசனம் சொல்லுது, பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கல்தேயர் என்றால் பீப்புள், அங்கே இருக்கிறவங்க, பாபிலோனில் இருக்கிற பீப்புள்ஸ், சரியா? கல்தேயர் அந்த ஜனங்கள் பேர். ஸோ பாபிலோன் என்றால் குழப்பம். ஒரு மனுஷன் குழப்பத்திலிருந்து புறப்பட்டு எப்போ அந்த குழப்பமான ஜனங்கள் மத்தியிலிருந்து ஓடி வந்து தெளிவிற்கு நேராக வர்றானோ, தேவனிடத்திற்கு வர்றானோ, அப்பொழுது 19வது வசனம் சொல்லுது, உன் சந்ததி எப்படி இருக்குமா? மணலத்தனையாகவும் அதன் கர்ப்ப பிறப்புகள் அதன் அணுக்கள் அத்தனையாகவும். அணுக்கள்னா என்னது? இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சபையில் வந்து நின்னோன்னா 1வது பாட்டு 2 ஆத்துமா வந்துட்டாங்களா, 4வது பாட்டு 10 பேர் வந்துட்டாங்களா, செய்தி வேலை ஆராதனை வேலை முடியுது 30 பேரும் வந்துட்டாங்களா, பாஸ்டருடைய கண்கள் அப்படி தான் என்ன பண்ணிட்டு இருக்கு. ஆனால் உன் சந்ததிகள் மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். ஆமேன். ஏசு ஆசீர்வதிக்கிற ஊழியத்துக்கு கர்த்தர் அதை வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். ஒரு நாள் நம்ம இங்கே நின்று பேசுவோம், பின்னாடி யார் இருக்கிறவங்க ஆண்களா பெண்களானே தெரியாது. அவ்வளவாய் கர்த்தர் நம்முடைய சந்ததிகளை பெருக பண்ண போகிறார். ஒரு ஆமேன், சத்தமா ஒரு ஆமேன். நாம் எப்பொழுது பாபிலோனிலிருந்து புறப்பட்டு கல்தேயரை விட்டு ஓடி வரோமோ அப்பொழுது நம்முடைய சந்ததிகளில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். சரியா? இதை நீங்கள் இன்னும் மெடிடேட் பண்ணுங்க. இதுக்கு ஆதாரமாக இந்த லூக்கா 5வது அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். இந்த 5வது அதிகாரத்தில்
கடற்கரையில் 2 படகு நிற்குது. மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. இந்த வலையை நான் தாட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறேன், சரியா? இந்த வலைகள் எதை அடையாளப்படுத்துது? நம்மளுடைய தாட்ஸ், எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள். மீன் பிடிக்கிறவங்களோட வேலை என்னது? மீன் பிடிக்கிறது, அவ்வளோதானே? மீன் என்ற ஆத்துமாக்கள். ஸோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் படகு இப்போ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல், சரியா? ஸோ நம்ம ஆத்துமாக்களை போய் பிடிச்சிட்டு கரை சேர்க்க வேண்டியவர்கள் தங்கள் படகுகளை விட்டு இறங்கி வந்துட்டாங்க. எதனால? போதும்பா, 1 2ன்னு நான் காடைகளை பிடித்து கொண்டு முடியல என்னால். எத்தனை வருஷமாக இதே 2 ஆத்துமா 4 ஆத்துமாவை பார்த்துட்டு எத்தனை வருஷமான ரொம்ப நீங்கள் 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டுட்டோம், ஒன்றுமே என்ன பண்ணலை, அகப்படலை. இந்த ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள் தங்கள் படவை விட்டே இறங்கிட்டாங்களாம். சில ஆத்துமாக்கள் வராததுனால, சில ஆத்துமாக்கள் சபையில் பெருகாததுனால ஊழியர்களுக்குள்ள ஒரு சோர்வு வருது, இயல்பு. ஆத்துமாக்கள் நம்ம இவ்வளோ பிரயாசப்படுறோம், இவ்வளோ காரியங்களை செய்கிறோம், ஆனால் இன்னும் அந்த ஆத்துமாக்கள் கிடைக்கலையேன்னு வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. தாட் ப்ராசஸ், வலைகள் என்ன சொன்னேன்? நம்மளுடைய எண்ணங்களில் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் என்ன செய்யணும், என்ன இப்படி மீனே கிடைக்கல. ஒருவேளை அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு ரொம்ப புலம்பல்களாகவும் ஒரு விரக்தியாக இருந்திருக்கு. நான் இப்போ வீட்டுக்கு போனேன்னா சமைக்கிறதுக்கு மனைவி கேட்பாங்க, என்ன சொல்கிறது, பிள்ளைகளை எந்த முகத்தோடு போய் பார்ப்பது. இந்த மாதிரி அவங்க எண்ணங்கள் முழுக்க மீன் இல்லையே, நம்ம போய் பிரயாசப்பட்டதற்கான பலன் கிடைக்கலையேன்னு பலவிதமான குழப்பமான காரியங்கள் அவங்க சிந்தையில் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, ஓடிக்கொண்டே இருக்குது. அந்த வலைகளை அவர்கள் அலசி கொண்டு அப்படியே ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க தாட்ஸ்லேயே. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் யார் ஏறுறா? இயேசு ஏறுறாரு. அது யாரோடது இருந்தது? அந்த போட்டு சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி கேட்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு என்ன பண்ணாராம்? முதல்ல அது சீமோனுடைய போட்டாக இருந்தது, அது சீமோனுக்குடையது. அந்த தாட் சீமோனை சார்ந்ததாகவே இருந்தது. அவனுடைய குடும்பத்தை சார்ந்ததாகவே இருந்தது. அவன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியம் உலக பிரகாரமான காரியம். அந்த போட்டுக்கு பேரே சீமோன் தான். அவனுடைய தாட்டுக்கு முக்கிய காரணம் யாராக தான் இருந்தால் இந்த உலகம் சார்ந்து சீமோனை சார்ந்த காரியங்களாக தான் இருந்தது. அந்த படவில் இயேசு ஏறி உட்கார்றார். இயேசு ஏறி உட்கார்ந்து அங்கே என்ன பண்ணாராம்? கொஞ்சம் உள்ள தள்ளுப்பான்னு சொல்லிட்டு போதகம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தை அந்த இடத்துல வெளியில வரும்போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, 4வது வசனம், ஆழத்திலே வாசிங்க, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, வந்துட்டாரு, உட்கார்ந்துட்டாரு, பேசிட்டாரு, சரியா? ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்க வலைகளை, ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் டீப்பராக போய் யோசிப்பார். நான் இப்போ பேசின வார்த்தைகள் ஆழமான காரியங்களை உங்ககிட்ட பேசியிருக்கேன், நீ கொஞ்சம் ஆழமாக யோசி. மேல்புறமாக யோசிக்கிற, உனக்கு மீன் கிடைக்கல, இந்த கிளைமேட் சரியில்லை, வீட்டுக்கு நீ எப்படி போவ, இதை மேலோட்டமாக நீ பார்த்து கொண்டிருக்க. கொஞ்சம் டீப்பராக, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக யோசித்து மீன் பிடிக்கும்படி உன் வலையை போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உடனே பேதுரு சொல்கிறாரு, ஐயா சாமி, நைட்டு ஃபுல்லாக நாங்கள் என்ன தான் பண்ணோம்? மீனை தான், வலையை தான் போட்டு பார்த்தோம், மீனை தான், ஒரு மீனும் என்ன எங்களுக்கு அகப்படலை. ஆனாலும் என் தாட்ஸ் குழப்பமாகவே வந்துட்டு இருக்குது. என் சூழ்நிலை சாதகமாக இல்லை, நான் நெகட்டிவாகவே யோசிக்கிறேன். என் கூட இருக்கிறவங்க நெகட்டிவான காரியங்களை பேசி என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. நான் பாசிட்டிவாக யோசிக்கிறதற்கு, நான் தெளிவாக யோசிக்கிறதற்கு ஒரு காரணமும் இல்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் என்ன போடுறேன்? உம்முடைய வார்த்தையின்படி இனிமே நான் என் தாட் ப்ராசஸில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்? யோசிக்க ஆரம்பிக்கிறேன். பேதுரு சொல்கிறாரு, இவ்வளோ நாள் என் குடும்பம், குட்டி பிள்ளைங்கன்னு நான் யோசிச்சு எனக்கு ஒன்றுமே அகப்படலை. இந்த ஆத்துமாக்கள் வரலையே, இவங்களுக்கு இது நடக்கலையே, அது நடக்கலையே, என்னைக்கு என் சபை வளரும், சபை கட்டப்படும், என் ஆண்டவர் என் ஊழியத்தில் என்னைக்கு பிரகாசத்தை தருவார், என்னைக்கு நான் எழும்பி பிரகாசிக்க போகிறேன், என் மூலமாக எழுப்புதல் என்னைக்கு வரும், இப்படின்னு நான் சீமோனை வைத்தே நிறைய காரியத்தை யோசித்ததை நிறுத்தி உம்முடைய வார்த்தையின்படி உலகத்தை கலக்குகிறவர்கள் இதோ வந்து விட்டார்கள்னு சொன்ன உம்முடைய வார்த்தையை நம்பி என் தாட்டை இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்? ரெஃப்ரெஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என் சிந்தையை நான் வேறு விதமாய் சிந்திக்க ஆரம்பிக்க போகிறேன். உங்களுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுது? இவ்வளோ நாள் சீமோனை குறித்து என்னங்கிறத தான் யோசித்தேன், சீமோனுக்கு என்னன்னு தான் யோசித்தேன். இனிமே தேவன் சீமோனை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்? யோசித்து என் வலையை போடுறேன், யோசிக்க போகிறேன்.
அந்தபடியே 6வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை, ஆத்துமாக்கள் சபையில நிரம்பி வழிஞ்சு நிற்க இடம் இல்லாம நிக்கணும்னா உங்கள் தாட், உங்களுடைய சிந்தனை அது மறுரூபப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன் சொல்லலாமா? குழம்பி இருக்கிற உங்கள் சூழ்நிலை மெட்டீரியலிஸ்டிக்காக நீங்கள் மேல்புறமாய் பார்த்து கொண்டு யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்கல்ல, அந்த மேல்புறமான யோசனைகள் இருந்து தெளிவடைந்து இன்னும் கொஞ்சம் ஆழத்தில், இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம மனதை செலுத்தி நாம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது உன் சந்ததிகள் மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்புகள் எப்படி இருக்கும், அதன் அணுக்களத்தனையாகவும் பெருகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன் சொல்லிடலாமா? இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனுஷன் பிரயாணப்படுறாரு. எங்கேருந்து? 30வது வசனம். லூக்கா 10:30 சொல்லுது, ஒரு மனுஷன், இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஆமேன். ஆமென். ஒரு மனுஷன் எங்கே போகிறானா? எருசலேமிலிருந்து. எருசலேம் எது? உங்கள் சிந்தனையில், உங்கள் தாட் தேவ பிரசன்னத்தை சார்ந்து, தேவனை சார்ந்து, தேவன் ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டிய உங்கள் சிந்தனைகள் எப்பொழுது உலகம் சார்ந்து உலக பிரசன்னத்துக்கு நேராக மனிதர்களை மையப்படுத்தி அது இழுத்து கொண்டு போகப்படுதோ, சத்துரு வருவான், உங்களை காயப்படுத்தி குற்றுயிரும் கொலையுருமா நடு ரோட்டில் போட்டு போயிடுவான். காரியம் எங்கே இருக்குது? சிந்தையில் இருக்குது. உங்கள் சிந்தை காக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அவயவம். தேவன் விரும்புகிறது அதுதான். ஒரு மனுஷன் பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஒரு பெரிய கிங், மைட்டி கிங், அவன் போன ஒரு பெரிய தேசத்தையே ஈஸியாக இது பண்ணிட்டு வந்துடுவான். ஆனால் அவன் தன் மனதை அடக்கும் போது தான் அவன் உத்தமனாக மாற்றப்படுகிறான். ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை தான் விரும்புகிறாரு. நம்முடைய சிந்தை இன்னைக்கு நிறைய அலைப்பாய்ந்துட்டு இருக்குது. நம்முடைய சிந்தையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. குதிரைகளைப் போல, எப்படி தன்னுடைய ரெக்கைகளை கட்டி கொண்டு பறக்கிற பறவைகளைப் போல அது ஓடுது. அந்த எண்ண ஓட்டங்களை நம்மளால் என்ன பண்ண முடியல? கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்கள் கை மீறி அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் விரும்பாத பல காரியங்கள், பல ஆக்ஷன்ஸ் நீங்கள் செய்கிறீங்க. காரணம், உங்கள் சிந்தை உங்கள் கட்டுக்குள்ளே இல்லை. தேவனுடைய கண்ட்ரோலில் உங்கள் சிந்தை இல்லை. அதனால தான் அது உங்கள் வார்த்தைகளாய் வெளிப்படுது, உங்கள் ஆக்ஷன்ஸாக வெளிப்படுது. எல்லாத்துக்கும் ரூட் என்னது? சிந்தை. எல்லாத்துக்கும் ரூட் என்னது? உங்கள் சிந்தை. மரம் நல்லதானால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும். மரம் கெட்டதுன்னா அதன் கனியும் கெட்டதாக இருக்கும். மரம் நல்லதாக இருக்கணும்னா அதனுடைய வேர் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிற மரங்களாய் எழும்ப வேண்டும் என்றால் உங்கள் ரூட்டான மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி இருக்கணும்? யாக்கோபுல வாசிச்சோம் இல்லையா? காற்றினால் அலைப்பட்டு அலைகிற கடலின் அலை போல சிலவர்களுடைய மனம் இருக்கு. எப்படி இருக்குது? அதனால தான் மரங்கள் நிற்கலை, கனிகள் வரலை. கனிகள் வரணும்னா மரம் முதல்ல அந்த இடத்துல உறுதியாக நிற்கணும். மரம் உறுதியாய் நிற்கப்பட வேண்டும் என்றால் அதன் வேர்கள் உறுதியாய் அதன் மண்ணை பிடித்து கொண்டு இருக்கணும். ஆமேன். ஏன் சிந்தையில் தெளிவு இல்லை? தேவனுடைய வார்த்தையை பற்றி அறிகிற அறிவுக்குள்ளே நம்ம இன்னும் வரல. தேவனுடைய வார்த்தை என்னை பற்றி என்ன சொல்லுகிறது? அந்த மண்ணை, அந்த வேர் எப்போ இறுக பிடித்து கொள்ளும் என்றால் அந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக வாசிக்க வாசிக்க வாசிக்க, தியானிக்க 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 தான் அதன் வேர் அது பற்றி அந்த மண்ணை பிடிச்சு கொண்டு அந்த வேர் ஸ்ட்ரென்தன் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த மரம் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அது உண்மை தானே? இன்றைக்கி நம்ம ஏன் அப்படி போய் நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு கார்னரில் தூக்கி எறியப்படுகிறோம்? ஏன்? நம்முடைய தாட்ஸ் அப்படி, நம்முடைய எண்ணங்கள் அப்படி இருக்கிறது. தேவ வார்த்தையின் மீது ஒருவன் கட்டுனான் என்றால், கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மீது தன்னுடைய அஸ்திபாரத்தை ஒருத்தன் வைப்பான்னா, பெரும் காற்று, பெரும் வெள்ளம், என்ன பெரிய புயல் வந்தாலும் அவன் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பான். ஆமேன். ஏன் இன்னைக்கு நம்ம காற்றினால் அடைக்கப்பட்டு ஒரு விஷயம் நடந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லவர் வல்லவர், ஒரு விஷயம் நடக்கலைன்னா பைபிள் பக்கமே வர்றது கிடையாது, சர்ச்சை பக்கமே வர்றது கிடையாது. ஸோ நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனைகள் அது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, விசேஷமாக ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கப்படணும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்கள் உங்களுடைய கெரியராக இருக்கலாம், உங்களுடைய படிப்பின் காரியம், வேலை காரியம், எதுலேயுமே குழப்பங்கிறது உங்களை டெஸ்ட்ராய் பண்ணுற ஒரு ஆயுதம்.
என்றைக்குமே குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. குழப்பம் வருகிறது என்றால் அதை குறித்து ஒருவேளை உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி நம்மெல்லாம் நல்லா வாழ்ந்துருவோமா, இல்லை நமக்கெல்லாம் இந்த காரியங்கள் நன்மைகள்லாம் நடக்குமா, நம்முடைய சரீரத்தில் இருந்து இந்த நன்மைகள் உண்டாகுமான்னு குழம்பி இருக்கிறீங்கன்னா, தேவ வார்த்தை உங்கள் சரீரத்தை குறித்து ஆரோக்கியமான என்னென்ன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அதை வாசிங்க, அதை மெடிடேட் பண்ணுங்கள், அதை அறிக்கையிடுங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு இப்படிலாம் இருக்குது அதனால இது நடக்காது, என்னால் இது முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, நான் வாழுவேனா வாழமாட்டேனா, இத்தனை வயசுக்கு மேலே இருப்பேனா இருக்க மாட்டேனா, இந்த வார்த்தைகள் ஜீவன் பெற்று உங்களையே என்ன பண்ணிடும், டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதை மறந்துடக்கூடாது. உங்களுடைய சிந்தையில் நீங்கள் சந்தேகம், அந்த கன்ஃபியூஷனுக்கு கொடுக்குற சின்ன இடம் உங்கள் டெஸ்டினியை ஸ்பாயில் பண்ணிடுங்கிற எண்ணம் உங்கள் நினைவுகளில் எப்போவுமே என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், இருந்து கொண்டே இருக்கணும். இந்த இடத்துல லூக்காவில் நீங்கள் நிறைய சம்பவங்கள் இதை ரிலேட் பண்ணி வாசிக்கலாம். கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டிருந்தாங்க. இந்த இடத்துல ஆசாரியன் வராரு, அவரால் கண்டுக்கிற முடியல. லேவியர் வராரு, அவராலையும் என்ன பண்ண முடியல, கண்டுக்கிற முடியல. ஊழியர்கள் வெளிப்புறமாக இன்றைக்கி நிறைய ஊழியம் செய்கிற ஊழியர்களை நம்ம பார்க்குறோம். நான் அன்றைக்கி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்தது. ஊழியர்களுடைய ரோல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில ஊழியர்கள் நம்முடைய ஃபிசிக்கலான காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணி அதிலிருந்து சிறையிருப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஊழியம் செய்கிறாங்க. சில பேர் உள்ள இன்டர்னல் ஹீலிங்காக ஊழியம் செய்கிறாங்க. சில பேர் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்காக என்ன பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. அப்போது இங்கே வந்து சமாரியனுக்குத்தான் அந்த மனிதனுடைய காரியங்கள் புரிஞ்சுது. இவன் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கான், இவனுக்கு வெளிப்புறமாய் இந்த காயங்கள் இல்லை, இவன் எண்ணங்களில் சிதைக்கப்பட்டுட்டான், எண்ணங்கள் தேவ பிரசன்னத்தை தாண்டி உலக பிரகாரமான காரியங்களுக்கு நேரம் மாற்றப்பட்டுட்டு, அதனால தான் இவன் இந்த நடு வீதியில் ஒரு ஆதரவற்று இருக்கிறான், எந்த மனிதனுடைய ஒத்தாசையும் இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லி அந்த சமாரியன் அவனுக்கு காயம் கட்டி அவனை போய் ஒரு சத்திரத்தில் சேர்த்து அவனுக்கான பணங்களை ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் அவனை ரெஸ்ட் எடுக்க வச்சு திரும்ப அவனுடைய நிலைக்கு அவனை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நீங்கள் முதலாவது இந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு உங்கள் தாட்ஸ் போகிற அந்த மாதிரி மனிதனை போல இருக்கிறீங்களா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி நீங்கள் அதிலிருந்து குணப்பட பாருங்கள். ரெண்டாவது, இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் நிறைய பேர் நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வெளியில் அவங்க நல்லா வாழ்கிறாங்க, வெளியில் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, ஆண்டவர் அவங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. ஆனால் அவங்க மனதில் குற்றுயிரும் கொலை உயிருமா அவங்களுடைய சிந்தையில் அவங்களுடைய எண்ணங்கள் சரிவர சீர் பொருந்தாததுனால, கர்த்தருக்கு ஏற்ற சிந்தை இல்லாததுனால தங்கள் வாழ்க்கையை தொலைத்து போயிட்டு, ஏன் வாழணும், எனக்கு இதெல்லாம் இருக்குது, இந்த நன்மைகள் இதெல்லாம் இருக்குது, ஆனால் என் ஆத்மாவில் ஒரு சமாதானம் இல்லையே, என் காரியங்களில் ஒரு நன்மையை நான் பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு உள்ளான மனிதனில் குற்றுயிரும் கொலையுருமாய் கிடக்கிற அநேக லட்ச ஆத்துமாக்கள் நம்மை சுற்றி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை நோக்கி உங்கள் கவனத்தை திருப்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். இந்த இடத்துல மார்த்தாள் கூட அப்படி தான், வெளிப்புறமாக அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்க மனசு எப்படி இருந்தது, மார்த்தாள் மனசில் ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்ல, ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்த தங்கச்சி ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்கா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களா, நினச்சாங்களா இல்லையா? அந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் ஆண்டவர்கிட்டே வந்து என்ன பண்ணாங்க, அப்படி தான் கேட்குறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, நான் இவ்வளோ வேலைகளை செய்கிறேன், நீங்கள் மட்டும் வந்தால் பரவாயில்ல, கூட ஒரு படையே கூட்டு வந்திருக்கீங்க, அத்தனை பேருக்கும் வடித்து கொட்டுறதுக்கு நான் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கேன். அந்த ஆதங்கத்தில் வந்து தானே பேசினாங்க. அவர்கள் ஏன் இது வந்து வெளியில் வந்ததுன்னா, அவர்கள் என்ன ஓட்டங்களில் சீரற்று போய் பலவீனத்தோடு இருந்தாங்க, நொறுங்கி போயிருந்தாங்க, குற்றுயிரும் கொலை உயிருமாக இருந்தது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனுஷன் தன்னுடைய அந்த சிந்தனையில் பலவீனமாக ஒருவேளை காயத்தோடு இருக்கிறான்னா, அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக வரும், மனுஷங்களை வேதனைப்படுத்தி மனுஷங்களை காயப்படுத்தி கொண்டே இருப்பான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வார்த்தையால் காயப்படுத்துகிறான்னு புரிஞ்சு கொள்ளுங்க, அவங்க சிந்தையில் பலவீனமாகவோ இல்லை காயப்பட்ட நிலைமையிலையோ இருக்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? இப்போ புரிஞ்சிருச்சா? நிறைய பேர் கண்ணு முன்னாடி வந்து போகிறாங்களா, ஓ இவங்க அதனால தான் அப்படி இருக்காங்க போல. அவங்க மனசில் உள்ள வேதனைகளை தீர்க்கிறதற்கான மருந்தை அவர்கள் கண்டுபிடிக்க முடியாமல், அவங்களுடைய சிந்தை எருசலேமில் இருக்காமல் எரிகோவை நோக்கி போன பாதி வழியில் குற்றுயிரும் கொலையுருமாக இருக்கிறதுனால தான் அவன் பார்க்குற ஒவ்வொரு மனுஷனையும் என்ன பண்ணுறான், காயப்படுத்துகிறான். என் நிலைமையை பார்த்தியா, என் நிலைமை மார்த்தாளுக்கா தான், என் நிலைமையை பார்த்தியா, இப்படி என்ன பண்ண வச்சுட்டீங்களே, நீங்கள் சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிறீங்களே, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலையே. மனசில் காயம், ரணங்கள், அதுதான் வெளியில் வார்த்தைகளாக கொப்பளிக்குது, அதுதான் அந்த மற்ற மனுஷங்களை காயப்படுத்தும்படி காரியங்கள் வருது. அப்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன், இந்த கன்ஃபியூஷன் குறித்து இன்னும் மெடிடேட் பண்ணுங்கள். அநேக காரியங்கள் இருக்குது. டோன்ட் லெட் த கன்ஃபியூஷன்
ஓவர்கம் யூ. உங்களை அது மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு நீங்கள் தான் அதை என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். நீங்கள் தேவ பிரசன்னத்தினால மேற்கொள்ளப்படாவிட்டால் குழப்பத்தினால மேற்கொள்ளப்படுவீர்கள். தேவ பிரசன்னத்தினால நீங்கள் ஆளுகை செய்யப்படாவிட்டால் குழப்பங்கள் உங்களை ஆளுகை செய்யும். எது உங்களை ரூல் பண்ணுதுன்னு பாருங்கள். தேவ பிரசன்னமா குழப்பமா? உங்கள் முன்னாடி 2 காரியம் வைக்கப்படுது. நான் குழம்பிக்கொண்டே தான் என் வாழ்க்கையை ஓட்டுவேன்னா நீங்கள் போய் டெஸ்டினியை ரீச் பண்ண முடியாது. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையை உங்களால் சுதந்திரிக்க முடியாது. தேவ பிரசன்னம் உங்களை மேற்கொள்வதற்கு அவருடைய பாதத்தில் காத்திருங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.